ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு, சட்டம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து நிறைய பேர் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்து பட்டா மட்டும்தான் இருக்குது ஆனால் பத்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சொத்தை வந்து வாங்குறவங்க வந்து என்ன நடவடிக்கை, என்னென்ன இதை கவனிக்க வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக எப்போவுமே வந்து பத்திரம் இருக்கிற சொத்தை தான் வந்து எல்லோரும் வாங்குவாங்க. அந்த பத்திரம் தான் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து அடித்தளமாக அந்த சொத்திற்கு அமையும். ஆனால் வந்து சில சமயங்களில் பத்திரம் இருக்காது சிலரிடம், ஆனால் பட்டா மட்டும் இருக்கும். அது எதனால் அது அப்படி இருந்தால் வாங்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் சொத்து வாங்கும் நபரிடம் பத்திரம் இல்லாமல் வெறும் பட்டா மட்டும் இருக்கிறதா, அவருக்கு சொத்து எப்படி வந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வாங்க போகும் சொத்தை விற்பவர் தன்னிடம் எந்தவித கிரைய பத்திரங்களோ தாய் பத்திரங்களோ இல்லை என்று சொல்கிறார் என்றால், ஆனால் அவரிடம் பட்டா மட்டும் இருக்கிறது, அந்த பட்டாப்படி உள்ள உரிமையை வைத்து விற்பதற்காக உங்களிடம் வருகிறார் என்றால், அப்பொழுது உங்கள் மனதில் உடனடியாக தோன்றக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவருக்கு என்ன வகையில் அரசிடமிருந்து பட்டா கிடைத்திருக்கும் என்று உங்கள் ஆழ்மனதில் கேள்விகள் எழுப்பி விட வேண்டும். செட்டில்மெண்ட், அதாவது செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது யாருன்னா அரசாங்கம். செட்டில்மெண்ட் காலத்திலேயே விற்பவருடைய தாத்தாவிற்கோ அல்லது மூதாதையருக்கோ செட்டில்மெண்ட் பட்டா வந்திருக்கும். அதன் பிறகு நில உரிமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் யூடிஆர் பட்டாவிலும் அவர்கள் பெயர் தொடர்ந்து வந்திருக்கும். அடுத்ததாக செட்டில்மெண்ட் காலத்திலேயே இடங்கள் தரிசு என்று வகைப்படுத்தி உரிமையாளர்கள் யாரும் இல்லாத நிலையில் இருந்திருக்கும். 1970களில் அந்த நிலங்கள் தற்போது சொத்து விற்பவருடைய மூதாதையர்களுக்கு இலவசமாக கொடுத்திருப்பார்கள். அதன் பிறகு நில உரிமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் யூடிஆர் பட்டாவிலும் அவர்கள் பெயர் தொடர்ந்து வந்திருக்கும். நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1985களில் புறம்போக்கு என்று வகைப்படுத்தி இருந்த நிலங்களை எல்லாம் இலவச ஒப்படைக்கப்பட்டதாக இருக்கும். 1990களுக்கு பிறகு மொழி போராட்ட தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், முன்னாள் இராணுவத்தினர், நலிந்தோர், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள் ஆகியோருக்கு ஒப்படைத்து இருப்பார்கள். அதிகமாக நிலங்கள் வைத்திருக்க கூடாது, அதனை கட்டுப்படுத்துவதற்காக நில உச்சவரம்பு சட்டம் போடப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தனியார்கள் வரம்பிற்கு மீறி வகையில் மிகையாக நிலங்களை வைத்திருந்தால் அரசுடைமை ஆக்கப்பட்டிருந்தது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்று பிரித்து அந்த பகுதியில் நிலம் அற்றவர்களுக்கு ஒப்படைத்து பட்டா வழங்கி இருப்பார்கள். அதேபோல நகர பகுதிகளிலும் அதிகமாக நிலங்கள் வைத்திருக்கின்றனர்களை நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் மிகை நிலங்களை அரசு கையகப்படுத்தி அதனை 5 சென்டுகள் 3 சென்டுகள் என்று சிறு சிறு மனைகளாக பிரித்து நிலமற்றவர்களுக்கு ஒப்படைத்து பட்டா வழங்கி இருக்கும் அரசு. அரசினுடைய நத்தம் புறம்போக்கு நிலமாக இருந்தால் நத்தம் நிலவரி திட்டத்தின்படி சர்வே செய்து தோராய பட்டா, நத்தம் நிலவரி திட்டம் தூய பட்டா, நத்தம் மனைவரி பட்டா என்று அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு பட்டா மூலம் நிலங்களை ஒப்படைத்திருப்பார்கள். 1995க்கு பிறகு நத்தம் அல்லாத பிற அரசு புறம்போக்கில் வசிப்பவர்களுக்கு
புறம்போக்கு நிலங்களில் மீதான நீண்ட நாள் அனுபவத்தை கொண்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பட்டா என்ற திட்டத்தின்படி அரசு நிலங்களை ஒப்படைத்து பட்டா கொடுத்திருக்கும். ஆக நிலத்தை விற்பவருக்கு பத்திரம் இல்லாமல் பட்டா மூலமாக சொத்து வந்திருந்ததே என்றால் மேற்சொன்ன செய்திகளை எல்லாம் ஒப்புமைப்படுத்தி பார்த்து அவரிடம் இருந்து நிலத்தை வாங்குவது புத்திசாலித்தனமான ஒன்று. மற்றும் சில பட்டாக்களில் கண்டிஷன் பட்டாக்களும் உண்டு. அந்த கண்டிஷன் படி தான் நாம் வாங்குவது, கண்டிஷனை தெரிந்து கொள்வது முக்கியம். அந்த சில பட்டாக்களில் விற்க முடியாமல் அனுபவம் மட்டும் செய்ய வேண்டும் என்று சில பட்டாக்களில் குறிப்பிட்டிருக்கும். அந்த விற்க முடியாத பட்டாக்களை யாரும் வாங்கினால் அது சட்டத்திற்கு விரோதமாக கருதப்படுகிறது. ஆகையால் அந்த பட்டாக்களில் விற்க முடியுமா விற்க முடியாதா என்பதை ஆராய்வதும் மிகவும் முக்கியமானது. அதாவது பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரம் இல்லாமல் பட்டா மட்டும் யாருக்கிட்ட இருக்கும்னா, முக்கியமாக நலிந்தோர்கள், ஆதி திராவிடர்கள், இராணுவ வீரர்கள், இவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தா பட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டாவை வச்சு அந்த நில உரிமையை கோரி அவங்க அந்த நிலத்தை வீடு கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் விற்பனை செய்யும் பொழுது பத்திரம் பதிவு செய்து பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பட்டா கண்டிஷன் பட்டாவா அப்படிங்கிறது தான். அதில் ஒரு கண்டிஷன் பட்டாவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். பத்திரம் இல்லாமல் பட்டா மட்டும் வைத்து வாங்குபவர்கள் அந்த கண்டிஷனை தெரிந்து கொண்டு வாங்குவது மிகவும் நல்லது. அந்த கண்டிஷனில் சில சமயங்களில் அந்த இடத்தை விற்கக்கூடாது என்று இருக்கும். சில சமயங்களில் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து விற்கலாம் என்று அரசாங்கத்தால் கூறப்பட்டிருக்கும் நிலையில் நீங்கள் அந்த சட்டத்தை கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஆர்டரை மீறி வாங்கினால் நீங்கள் வாங்கின சொத்து உங்களுக்கு உரிமையானதாக ஆக்க முடியாது. அதனால் முக்கியமாக இந்தந்த விஷயங்களை கவனிப்பது நல்லது. இந்த விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால பதிவிடுகிறோம். பத்திரம் இல்லாத பட்டா மட்டும் இருக்கிறத வாங்குறத பற்றி நம்ம வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.